தமிழ் வந்தாலும் தேவமாரி தான் போறான், நாடுன்னு வந்தாலும் தேவமாரி தான் போறான், கோவில் வந்துட்டாலும் தேவமாரி தான் போற சாவுதான். புரியுதுல? அப்ப நம்ம தான் அந்த நாட்டை காப்பாத்துங்க. இதுல இருந்து உறுதியாக திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல மலையில தீபம் ஏத்த முடியலன்னு சொல்லி அவன் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டான், போயிட்டான், வச்சுட்டான். ஆனா அதுக்காண்டி உசுறு விட்டது யாரு? பூர்ணச்சந்திரன் ஒரு தேவமாறு. அவன் ஏன் உசுறு விட்டான்? அந்த பையன் தீ குளிச்சு செத்துட்டான். நான் வந்து முருகன் கோயில்ல திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த முடியல, அதனால என்னோட உடல்ல நான் தீபத்தை ஏத்தி வச்சுக்கிட்டேன், என்னால தாங்க முடியல. அந்த பையன் செத்து போயிட்டான். இன்னைக்கு அவனுக்கு 2 பிள்ளைகள். அவன் மகன் அந்த பிள்ளைய தகப்பனை எரிக்கும் பொழுது அந்த பையன் அழுத காட்சிகளை பார்த்துட்டு நம்மளால வந்து தாங்க முடியல. தென்காசியில கோவில காத்த அந்த குமார பாண்டியன் குடும்பம், ஒரே குடும்பத்துல 4 விதவை 5 விதவை. அப்ப இப்படி நாட்டுக்காண்டியும் மதத்துக்காண்டியும் உசுறு விடுது தேவமாறு. இவனை பூரா மேல இருந்துகிட்டு நமக்கு ஆட்சியும் கொடுக்க மாட்டான், அதிகாரம் கொடுக்க மாட்டான். அப்ப உசுறு விடுறதுக்கு மட்டும்தான் தேவமாறு. அதனால நான் தயவு செய்து சொல்றேன், நாடு அப்புறம் இருக்கட்டும், தமிழ்ங்கிறது அப்புறம் இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ரத்தத்துல ஓடுனது. அது நம்ம என்னைக்கு நம்ம அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதையெல்லாம் காப்பாத்திக்கிடும். தயவு செய்து இந்த மாதிரி வந்து கோழைத்தனமான விஷயங்கள்ல நீங்க எல்லாம் ஈடுபடக்கூடாது, இளைஞர்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.